யூனிவர்சிட்டி ஆஃப் இந்தியா கொடை இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் ஸ்கூல் அப்படின்னு கொடைக்கானலில் உள்ள ஒரு பெரிய நிறுவனத்தினுடைய வைஸ் பிரசிடென்ட்டு. இப்போ வந்து இன்னைக்கு நிறைய ட்ரெண்ட் என்ன ஆயிடுச்சுன்னா, நிறைய பேர் வந்து பிலிப்பைன்ஸுக்கு வந்து வெளிநாடுகளில் வந்து பிள்ளைங்களை டாக்டர் படிக்க அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அனுப்புகிறாங்க. கடந்த நிறைய வருடங்களாக செஞ்சுட்டு இருக்காங்க இதை. இது நாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெறும் ஏஜென்ட்ஸ் மூலமாகவும் கன்சல்டன்ஸ் மூலமாகவும் தான் வந்து பிள்ளைங்களை நம்மளுடைய குழந்தைங்களை வந்து நம்ம அனுப்பிட்டு இருந்தோம். இப்போ நீங்கள் முதல் முறையாக பார்த்தீங்கன்னா ஏஷியாலேயே நம்ம இந்தியா நாட்டிலே முதல் முறையாக ஒரு இன்ஸ்டிடியூஷன் மூலமாக, ஒரு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் மூலமாக நீங்கள் வந்து உங்களுடைய பிள்ளைகளை வந்து வெளிநாடுகளுக்கு படிக்க அனுப்ப போகிறீங்க. இதில் வந்து முக்கியமாக குறிப்பாக பிலிப்பைன்ஸ் நாட்டில் உள்ள ஒரு கல்லூரிக்கு, ஒரு தலை சிறந்த கல்லூரிக்கு தான் நம்ம அனுப்ப போகிறோம். ஆல்ரெடி ஏற்கனவே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, கொடைக்கானலில் கிட்டத்தட்ட ஒரு 2010 கொடை இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் ஸ்கூல் அப்படின்ற அந்த பேனரில் நம்ம வந்து பி ஸ்கூல், இன்டர்நேஷ்னல் பி ஸ்கூல் MBA BBA ப்ரோக்ராம் நடத்திட்டு இருக்கோம். இது போக இப்போ இந்த வருடத்துலேருந்து எங்களோட ஒரு குழந்தைய வந்து நாங்கள் அங்கே சேர்த்து, அங்கே கன்சல்டன்ட் மூலமாக சேர்த்து அநேக பிரச்சனைகள் அதை சந்திச்சுட்டு, இந்த பிரச்சனைகள் இனிமேல் வரக்கூடாதுன்றதுக்காக இப்போ நம்மளே இந்த ப்ரோக்ராமை எடுத்து நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நடத்திட்டு இருக்கோம். என்னென்ன பிரச்சனைகள் அங்கே ஃபேஸ் பண்ணுறாங்கன்னா, சாப்பாட்டு பிரச்சனைகள், சேஃப்டி பிரச்சனைகள் இருக்குது, அங்கே போய் சரியான உணவு கிடைக்க மாட்டேங்குது, அப்புறம் வந்து சேஃப்டி இல்லாமல் போகுது பிள்ளைங்களுக்கு, ஆண் பிள்ளைங்கள் பெண் பிள்ளைகள் அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனி சேஃப்டி. ஸோ இது எல்லாத்தையும் பார்த்து நம்ம அங்கேயே கொண்டு போய் அவங்களுக்கு ஹாஸ்டல் அகாமடேஷன் அந்த மாதிரி காரியங்கள் எல்லாமே பண்ணி, கேர்ள்ஸ் ஹாஸ்டலுக்கு ஒரு நல்ல வார்டன்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டு, நல்ல நம்மளுடைய இந்திய சாப்பாடுகளை அந்த குழந்தைங்களுக்கு கொடுத்து, இந்த மாதிரி காரியங்கள் எல்லாமே வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இது போக வந்து அங்கே நடத்தக்கூடிய NMAT அப்படின்ற ஒரு எக்ஸாம், அநேகர் வந்து அந்த NMAT எக்ஸாமை குறித்து சொல்லவே மாட்டாங்க. அங்கே போனதுக்கு அப்புறம் தான் NMATன்னு ஒரு எக்ஸாம் இருக்கு, அதை பாஸ் பண்ணாதான் அவங்க டாக்டருடைய பயிற்சிக்குள்ளாக போக முடியும் அப்படின்ற உண்மையே தெரிய வரும். ஆனால் நம்ம இந்த முதல்ல வந்து நம்ம என்ன செய்கிறோம் இந்த ப்ரோக்ராம் அப்படின்னா, முதல் 3 மாதங்கள் வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து நாங்கள் ஒரு ட்ரைனிங் கொடுக்குறோம். இந்த ட்ரைனிங் வந்து NMAT எக்ஸாம், சயின்ஸ் கிளாஸஸ், அது போக வந்து ஃபிசியாலஜி, பேசிக் அனட்டாமி, பெரிய பெரிய டாக்டர்ஸ் கூப்பிட்டு வந்து அவங்களுக்கு ஃபுல் கிளாஸ் நடக்கும். அந்த ப்ரோக்ராம் வந்து MBBS ப்ரோக்ராம். அதே வந்து ஜூலை மாதத்துலேருந்தே நம்ம வந்து கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு 3 மாத காலங்களில் உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் ட்ரைனிங், NMAT ட்ரைனிங், இந்த கிளாஸ் எல்லாமே நடத்தி அந்த பிள்ளைகளை வெளிநாட்டில் போய் அவங்களே தனித்தன்மையாக அவங்க வந்து எப்படி மேனேஜ் பண்ணிக்கணும் அவங்கள வந்து அப்படின்றதுக்காக இந்த ட்ரைனிங் கொடுத்து நம்ம அனுப்புவோம். அவங்கள வந்து தேர்ச்சி பெற வச்சு நம்ம வந்து அனுப்புறது தான் எங்கள் ப்ரோக்ராமுடைய முக்கியமான நோக்கமாக இருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் இன்னும் வந்து அநேக காரியங்கள் அந்த பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும். பணத்தை எப்படி செலவு பண்ணணும், 12ஆம் கிளாஸ் வரைக்கும் குழந்தைங்க அப்பா அம்மாவுடைய அரவணைப்பில் வளர்ந்துருப்பாங்க. ஆனால் புதுசாக ஒரு ஃபாரின் கண்ட்ரி 12 கிளாஸ் முடிச்ச பிள்ளை அதுவும் என்ன மெச்சூரிட்டி இருக்கும், அந்த ஃபாரின் கண்ட்ரி போகும்போது எப்படி நடந்துக்கணும், என்ன பேசணும், என்ன சாப்பிடணும், எப்படி பணத்தை செலவு பண்ணணும் அப்படின்ற எல்லா காரியங்களும் இந்த 3 மாத காலத்தில் வந்து நம்ம அந்த பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுத்துடுறோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா இன்னும் நிறைய காரியங்கள் அங்கே இந்த காலகட்டத்தில், கொடைக்கானலில் இருக்கவங்க காலகட்டத்தில் வந்து இப்போ அப்பா அம்மா வந்து அந்த பிள்ளைங்களை பார்க்கணும், ஹோம்சிக் ஆயிடுறாங்க அப்படின்னா பிலிப்பைன்ஸில் போய் பார்க்க முடியாது. ஆனால் கொடைக்கானலில் வந்து அவங்க பார்க்கணுன்னா அந்த பேரண்ட்ஸ் வந்து நம்மளை பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு MCA எக்ஸாம் உடைய கிளாஸஸ், கோச்சிங் கிளாஸஸ், அதுவுமே நாங்கள் வந்து அந்த பிள்ளைங்களுக்கு நாங்கள் ட்ரைனிங் கொடுக்க இருக்கோம். அது இன்னும் எல்லாத்தையும் இப்போ வந்து நிறைய கன்சல்டன்ஸ் ஏஜென்ட்ஸ் மூலம் போகிறவங்க 2வது வருஷம் 3வது வருஷம் பார்த்தீங்கன்னா அவங்கள காண போயிடுவாங்க. ஆனால் நம்ம ஆஸ் எ இன்ஸ்டிடியூஷனாக அங்கே இருக்கும்போது, பல வருடங்களாக ஆல்ரெடி நாங்கள் அங்கே இருக்கும்போது, அந்த பிள்ளைங்களை நாங்கள் இப்போ 100 பிள்ளைங்க வந்து எங்களுடைய நிறுவனத்தில் படிக்கிறாங்க அப்படின்னா, அந்த 100 பிள்ளைங்களும் சக்ஸஸ்ஃபுல்லாக ரொம்ப வெற்றிகரமாக படித்து முடித்து வெளியே வந்து MCA எக்ஸாமும் எழுதி அதில் தேர்ச்சி பெற்று அதுக்கப்புறம் தொடர்ந்து மருத்துவ இதில் படிக்கிற வரைக்கும் எங்களோட கைடன்ஸ் வந்து அந்த பிள்ளைங்களுக்கு லாஸ்ட் வரைக்கும் நம்ம கொடுக்கணும். ஸோ இதுதான் வந்து எங்களுடைய இம்பார்ட்டன்ட். இந்த நிறைய கூட்டிகிட்டு போயிட்டு அவங்களுக்கு கேம்ப் ஃபயர் இந்த மாதிரி நிறைய காரியங்கள் முடிச்சு உடனே ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்து அனுப்போம். ஸோ இது ஆல்ரெடி நாங்கள் வந்து லீடிங் டாக்டர்ஸ் கொடைக்கானல் அப்படின்னு சொன்னீங்கன்னா நிறைய பேர் அவங்க வந்து ரிட்டையர் ஆகி செட்டில் ஆயிருக்காங்க. அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய காலேஜஸ்ல நம்ம இந்தியாவிலேயே வந்து நிறைய பிள்ளைங்களுக்கு ஒரு இனிஷியலாகவே ஒரு நல்ல ஒரு பேசிக்கே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் யார் வந்தாங்க எல்லாத்துக்குமே நம்ம வந்து இங்கேயும் ஒரு சென்டர் எங்களுக்கு ஆஃபீஸ் இருக்கு. இங்கேயும் அம்ஜிக்கரை ஆப்போசிட் ஸ்கை வாக்கில் வி ஹாவ் அ பில்டிங். ஸோ அங்கேயும் நம்ம சென்டர் ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த ஃபர்ஸ்ட் செமஸ்டர் வந்து சென்னை ஆர் கொடைக்கானலில் படிக்கலாம். எவ்வளோ வருஷம்
இந்த பர்டிகுலர் ப்ரோக்ராம் இந்த வருஷம் தான் எம்பிபிஎஸ் ப்ரோக்ராம் அப்படின்றது பிலிப்பைன்ஸ்ல ப்ரோக்ராம் வந்து இந்த வருடத்துல இருந்து தான் நாங்கள் ஆரம்பிச்சிருக்கிறது. ஏன்னா எங்களுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ், எங்களுடைய குழந்தை அங்கே போய் கஷ்டப்படுறதை பார்த்துட்டு தான் நாங்கள் வந்து சரி இந்த மாதிரி கஷ்டங்கள் மற்ற பிள்ளைங்க படக்கூடாது அப்படின்ற ரீசனுக்காக தான் இதை நாங்கள் இந்த வருஷத்துலேருந்து நாங்கள் ஆரம்பிச்சிருக்கிறது. ஆல்ரெடி ஆனால் அங்கே இன்ஸ்டிடியூஷன் கிட்டத்தட்ட 2010 உங்களுக்கு நாங்கள் MBA BBA ப்ரோக்ராம் இன்டர்நேஷ்னல் பி ஸ்கூல் நாங்கள் நடத்தி கொண்டு வரோம். மூன்று மாசத்துக்குள்ள ஆங்கிலத்தை தரவா கத்துக்க முடியாது. ஆனா ஆங்கிலத்தினுடைய இம்பார்ட்டன்ஸ் அந்த பிள்ளைங்களை இன்னைக்கு வந்து நம்ம ஒன்றும் இல்லை, ஒரு வடநாட்டுக்கு நம்ம போறோம், ஒரு மாசம் தங்குறோம் அப்படின்னா ஹிந்தி ஈஸியா கத்துக்கலாம். அது போலதான் அவங்களை சுத்தி இருக்கிற என்வாயன்மெண்ட்னு சொல்ல சுற்றுப்புற சூழ்நிலை எல்லாரும் இங்கிலீஷ் பேசும்போது அந்த பிள்ளைங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஃபாரின் கண்ட்ரில போய் எப்படி இருக்கிறாங்களோ அந்த மாதிரியான ஒரு சுற்றுப்புற சூழ்நிலை வந்து அந்த குழந்தைங்களுக்குள்ளாக கொண்டு வந்து விட்டுருவோம். அது மட்டும் இல்லாம இன்னொன்னு வந்து பிள்ளைங்க அவங்களுக்கு இப்ப புதுசா ஒரு வெளிநாட்டுல போய் ஒரு பிள்ளைங்க தனித்தனியா போய் இறங்குறதை காட்டிலும் 3 மாசம் ஒரு குரூப்போட இருந்து பேசி பழகி அவங்க போகும்போது ஃப்ரெண்ட்ஸோட அவங்களுக்கு ஆல்ரெடி ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிட்டு அவங்க போவாங்க. ஸோ ஆல்ரெடி அவங்களுக்கு வந்து அந்த செட்டப்குள்ள போயிடுவாங்க, ஒரு ஃபாரின் கண்ட்ரியோட செட்டப்குள்ள போயிடுவாங்க. உங்களுக்கு கம்பேரிட்டிவா மற்ற எல்லார காட்டிலும் உங்களுக்கு ஏஜென்ட்ஸ் காசு கிடையாது, கன்சல்டன்ஸ் காசு கிடையாது. இது எல்லாத்தையும் போக நீங்க பாத்தீங்கன்னா கம்பேரிட்டிவா மற்ற எல்லார காட்டிலும் இங்க வந்து ஃபீஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப கம்மி தான். அந்த ஃபீஸ் வந்து கிட்டத்தட்ட நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5 வருஷத்துக்குமே வந்து டொனேஷன் 1 ரூபாய் கூட கிடையாது. இந்த பிள்ளைங்க வந்து நியாயமா அவங்க என்ன படிக்கிறாங்களோ அதுக்கு மட்டும் அவங்க செலவு பண்ணா போதும். அதுதான் ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயமே. இதுல வந்து ஒரு ஸ்பெஷல் விஷயம், சிறப்பு விஷயம் என்னன்னா அதுதான். நோ டொனேஷன், 1 ரூபாய் கூட டொனேஷன் கிடையாது, ஏஜென்ட்ஸும் நம்ம கிடையாது. நம்ம வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷன். ஆவரேஜ் ஃபீஸ் வந்து ஒரு வருஷத்துக்கு அபவுட் 3 lakhs வரும். ஆவரேஜ் ஃபீஸ் அவ்வளோதான் வரும். இது வந்து நான் வெறும் டியூஷன் ஃபீஸ் மட்டும் தான் சொல்கிறேன். ஃபுட் அகாமடேஷன் வந்து நம்ம கம்பெனி பிலிப்பீன்ஸ் வில் ஆஃபர் த ஃபுட் அகாமடேஷன். ஸோ அது வந்து இட் வில் பி ஒன்லி அபவுட் நம்ம இந்தியன் ஷெஃப்ஸ், இந்தியன் லேடி வார்டன்ஸ் எல்லாமே இருப்பாங்க அங்கே. ஃபுல் சேஃப்டி ப்ரொடெக்ஷன் ஃபார் கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட் எஸ்பெஷலி. அதுக்கு வந்து மாதம் 15,000 ரூபா ஆகும். இந்தியா கண்டக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்கிரீனிங் டெஸ்ட். அந்த ஸ்கிரீனிங் டெஸ்ட் என்ன டெஸ்ட் அப்படின்னா இன்றைக்கு வந்து அந்த 5 வருட காலங்கள்ல அந்த பிள்ளைங்கள் என்ன படிச்சாங்களோ அதனுடைய கொஸ்டின்ஸை தான் அந்த MCI எக்ஸாம்ல கேட்பாங்க. இந்த இது வந்து இப்போ எப்படி நம்ம பிள்ளைங்க 12th வரைக்கும் படிச்சுட்டு 12th பாஸ் ஆனாதான் காலேஜுக்கு போகணும் அப்படின்ற ஒரு காலகட்டத்தில் இருக்கிறாங்களோ கட்டாயம் அது வந்து நமக்கு ஒரு மேண்டேட்ரி. அது மாதிரி தான் இந்தியாவில் வெளிநாட்டில் படித்த பிலிப்பைன்ஸ் நாடு மட்டும் இல்லாமல் வெளிநாட்டில் படித்த எல்லா பிள்ளைகளுமே இந்தியாவுக்கு வந்தாங்கன்னா இந்த MCI ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டு எழுதி ஆகணும். அதில் வந்து 50% மார்க் தேர்ச்சி பெற்றுனா தான் இந்தியாவுக்குள்ளே அவங்க ப்ராக்டிஸ் பண்ண முடியும். இந்த ப்ராக்டிஸ் பண்ணுறதும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த MCIக்கு உண்டான ஸ்பெஷல் கோச்சிங் கிளாஸஸுமே நாங்கள் வந்து நாங்கள் ஆரம்பிக்கிற தருவாயில் இருக்கிறோம். ஸோ இது மட்டும் எங்கள் பிள்ளைங்களுக்கு மட்டும் இல்லாமல் இப்போ இந்த கரண்ட் இயரில் முடிச்சுட்டு வர பிள்ளைங்களுக்குமே நாங்கள் இந்த MCI கோச்சிங் வந்து பண்ண போகிறோம். ஒன்றும் இல்லை, அந்த பிள்ளைங்க 5 வருட காலங்கள் அங்கே பிலிப்பைன்ஸ் நாட்டிலேயோ வெளிநாட்டிலேயோ முடிச்சுட்டு இந்தியாவுக்கு வரும்போது ஒரு 3 மாதம் அவங்க வந்து உட்காந்து படித்து ப்ரிப்பேர் பண்ணாங்கன்னா இந்த MCI எக்ஸாம்ன்றது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. நிச்சயமாக அவங்க எல்லாருமே தேர்ச்சி பெற்றுலாம். பரீட்சை எழுதின டாக்டர்ஸை வந்து நாங்கள் மீட் பண்ணோம். அவங்க சொல்கிறாங்க அதான் டிபெண்ட்ஸ் அப்பான் த ஸ்டூடெண்ட்ஸ். பிள்ளைங்க இன்னைக்கு வந்து எழுதுகிற 12th எக்ஸாம் எழுதுகிற எல்லாருமே வந்து 1200க்கு ஃபுல் மார்க் எடுக்கிறது இல்லை. ஒவ்வொரு பண்ணணும். கொடைக்கானல்ல நாங்க பண்ணிட்டு இருக்கோம். என்னன்னா MBA பிள்ளைங்கள் நிறைய பிள்ளைங்களை கொடைக்கானல் அப்படின்ற போது மக்கள் விரும்பி வரக்கூடிய இடமாக இருக்கிறது. அப்படி ஈவன் நிறுவனத்தினுடைய பெரிய பெரிய அதிகாரி